வணக்கம். உங்கள் பிள்ளைங்க படிக்கவே படிக்கிறதுக்கே ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க. எப்பவும் ஃபோனு, டிவி இந்த மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சில டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணணும், உங்கள் பிள்ளைங்களும் செய்யணுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 7 நாளில் உங்கள் பிள்ளைங்க படிக்கவே மாட்டேன்னு சொன்ன பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பயிற்சியும் மந்திரம் தாங்க இது ஆன்மீக ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டது, அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டது. இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிற ஆசையை பிள்ளைங்களுக்கு இருக்காதுங்க. ஆனால் நம்ம தான் ஒவ்வொரு கோயில் குளம்னு போய் சுற்றுவோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் வந்துடும். ஆர்வம் வந்தாலே படிக்க ஆரம்பிப்பாங்க, மார்க் கிடைக்கும், சக்ஸஸ் தாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஆன்மீக ரீதியாகவும் சொல்கிறேன், அறிவியல் ரீதியாகவும் நான் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். படம்ங்க, அது உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகராக இருந்தாலும் ஓகே. நான் சொல்கிற விநாயகர் எது அப்படின்னு, அதாவது வியாசருங்கிற முனிவர் மகாபாரதத்தை எழுதணும்னு நினச்சிட்டு உலகத்திலேயே மிக சிறந்த அறிவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடினாராம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தவர் யார் அப்படின்னா நம்ம விநாயகர் தான். அதனால் விநாயகர் எழுதுகிற மாதிரி ஒரு படம் இருக்கும் தெரியுமா, அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. அவ்வளோ நல்லதுங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வழிபடுங்க. அல்லது நீங்கள் டெய்லி விநாயகர் முன்னாடி நீங்கள் அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி கூட நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. ரொம்ப நல்லது. இந்த ஃபோட்டோவை நீங்கள் புதன்கிழமை தோறும் வழிபடணுங்க. அது நீங்கள் டெய்லி கும்பிடாட்டாலும் சரி, புதன்கிழமை தோறும் அது விநாயகர் முன்னாடி மனசார நினச்சி பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. அல்லது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஃபோட்டோ முன்னாடி வணங்கிட்டு போக சொல்லுங்கள். இந்த விநாயகரை வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஹயக்ரீவர், சரஸ்வதி தேவியோட குருவே ஹயக்ரீவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏலக்காய் மலை அவருக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கிட்ட ஹயக்ரீவர் கோயில் இருந்தது அப்படின்னா ஏலக்காய் மாலை வாங்கி கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அல்லது பெருமாள் கோயிலுக்கே நீங்கள் ஏலக்காய் மாலை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். புதன்கிழமை, சனிக்கிழமை கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப நல்லது. வீட்லேயுமே ஹயக்ரீவர் ஃபோட்டோவை வச்சுட்டு புதன்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் ஹயக்ரீவர் வழிபட்டுட்டு வந்தாலும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஹயக்ரீவர் மந்திரத்தை பிள்ளைங்களை மெமரி பண்ண சொல்லிக்கோங்க. ஸ்கூல்லேயும் சரி, வீட்லேயும் சரி, படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு 3 தடவை சொல்லுங்களேன். கண்டிப்பாக பிள்ளைங்க என்ன படித்தாலும் சரி ஆர்வம் வந்துடும். சில பிள்ளைங்க ஸ்கூலில் கவனிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மந்திரம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்களுக்கு ஆன்மீக ரீதியான அறிவு வளர ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த மந்திரம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் 3, 5, 7 எண்ணிக்கையில் படிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சிறு பயிறு, பச்சை பயிறு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை முளைக்கட்டின பயிராக இருந்தாலும் சரி, அல்லது பச்சை பயிரை அவிச்சு கொடுத்தாலும் சரி, புதன்கிழமை தோறும் பிள்ளைங்களுக்கு தொடர்ந்து இதை கொடுத்துட்டு வாங்களேன். உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் குழந்தைகளுக்கு டெய்லி அதை கொடுங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஆர்வம் வந்துடும். ஸ்கூலுக்குமே நீங்கள் ஸ்நாக்ஸாக அதை கொடுத்து விடுங்களேன். புதன்கிழமை தோறும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா புதன் பகவானுக்கு இந்த பச்சை பயிறு மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குரு ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை தோறும் நீங்கள் பெருமாளை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் அல்ல, வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு குருவாக யாராவது நீங்கள் எடுத்திருப்பீங்க. அது சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஏதாவது சித்தர் யாராவது உங்களை நீங்கள் அவரை குருவாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த குரு முன்னாடி நீங்கள் டெய்லி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு. முக்கியமாக அந்த வியாழக்கிழமை அந்த குரு ஹோரையில் காலையில் 6 to 7 வருது. இந்த டைமில் பிள்ளைங்களுக்காக அம்மா அப்பா யாராவது ஒருத்தங்க மனசார நினச்சிட்டு இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றிட்டு வழிபடும்போது கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமானும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற கோவில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். 2 பேரும் சேர்ந்து இருந்த மாதிரி இல்லை. அதாவது சிவபெருமான் ஒரே கோவிலில் சிவபெருமானுக்கு ஒரு சந்நிதியாகவும் பெருமாளுக்கு ஒரு சந்நிதியாகவும் இருக்கிற கோவில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். 2 பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைங்க படிப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, சிவபெருமானும் பெருமாளும் இருக்கிற இடத்துல புதன் பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதனோட ஆதிக்கம் இவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை அப்படின்னா நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் அன்றைக்கி ஒரே நாள்லேயே கூட நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோவை பார்க்குற
பக்கத்தில் யாராவது திருநெல்வேலியாக இருந்தீங்கன்னா நெல்லையப்பர் கோயில் போயிட்டு வாங்க. ஏன்னா பக்கத்தில் சிவலிங்கம் இருப்பார், அதுக்கு பக்கத்துலேயே பெருமாள் சயன கோலத்தில் படுத்துட்டு இருந்தாப்புல இருப்பார். அந்த கோவிலில் வந்து புதனோட ஆதிக்கம் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கோவிலுக்கு வந்து புதன்கிழமை தோறும் போயிட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது குழந்தைகள் படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்கும், பிள்ளைங்களோட படிப்பு ஆர்வம் இருந்தாலே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது பிள்ளைங்களோட கல்வி மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அச்சு வெல்லம். இந்த அச்சு வெல்லத்தை விநாயகர் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வரும்போதும் கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் அச்சு வெல்லத்தை பிள்ளையாராக நினச்சி கூட நீங்கள் புதன்கிழமை தோறும் அந்த அச்சு வெல்லத்துக்கு பக்கத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வழிபடும் போதும் பிள்ளைங்க கண்டிப்பாக நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் குறிப்பாக ஹயக்ரீவர் மந்திரத்தை பிள்ளைங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது மிகுந்த ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3rd ஸ்டாண்டர்டு ரேஞ்சில் இருக்கிற பிள்ளைங்க அப்படின்னா கூட ஓகே. இப்போல்லாம் 9th 10th 11th 12th பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு 5 மணிக்கே நீங்கள் கொஞ்சம் எழுப்பி விட்டு பழகிக்கோங்க. ஏன்னா இப்போ 10th 12th எக்ஸாம் வருது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பிள்ளைங்க அந்த 5 மணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திக்கும் போது பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா படிக்கக்கூடிய ஆர்வத்தை கொடுக்கறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அது மட்டும் இல்லை, சரஸ்வதி காலையில் அந்த 5:30 மணி அந்த நேரத்தில் வந்து அதிக சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சரஸ்வதி தேவிக்கு அதிக சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்போவுமே நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுவும் சரஸ்வதி மந்திரம், இந்த ஹயக்ரீவர் மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் படிச்சுட்டு வரும்போது ரொம்ப நல்லதுங்க. இதுவும் ரொம்ப பவர்ஃபுல். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோப்பு காரணம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர்ற மாதிரி ஆகுது. இன்னும் நிறைய இடத்துல வந்து அந்த தோப்பு காரணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பயிற்சியாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம காதோட அந்த நுனியை பிடிச்சி இழுக்கும் போது மூளை நரம்பு செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மலாம் சின்ன வயசில் நம்ம படிக்கலை அப்படின்னா நம்ம டீச்சர் வந்து இந்த தோப்பு காரணத்தை தான் போட சொல்லிக்கிட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சரியாக படிக்கலையா அல்லது மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து 10 தடவை போடு 50 தடவை போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோப்பு காரணத்தை போட சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த காதோட நுனிப்பகுதியை பிடிச்சி இழுக்கும் போது மூளை நரம்பு செயல்படும், ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்துலேருந்தே அதை போட ஆரம்பிச்சு. அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து தோப்பு காரணத்தை போட இப்போமே பழக்கப்படுத்துங்க. அது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் ரெகுலராக அந்த மாதிரி பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. அது வந்து இப்போ நீங்கள் 10th 12th பிள்ளைங்களை கூட போட வைக்கலாம். என்னங்க சின்ன பிள்ளையை போட சொல்லலாம், பெரிய பிள்ளைங்களை எப்படி போட சொல்லலாம்லாம் நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் பூஜை அறையில் எந்த விநாயகர் இருக்காரோ அந்த விநாயகர் முன்னாடி தோப்பு காரணம் போட சொல்லுங்கள். இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இது வந்து 21 51 101 எண்ணிக்கையில் டெய்லி போட சொல்லுங்கள். அதுவும் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த அந்த விநாயகர் சொல்லியிருந்தாலும் எழுதுகிற மாதிரி இருக்கிற அந்த விநாயகர் முன்னாடி கூட நீங்கள் இந்த மாதிரி தோப்பு காரணம் போடலாங்க. ஏன்னா தோப்பு காரணம் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போவுமே ஒரு சில ஸ்கூலில் வந்து இந்த தோப்பு காரணத்தை போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் இந்த தோப்பு காரணத்தை தொடர்ந்து போட சொல்லுங்கள். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து பிள்ளைங்களை போட சொல்லும்போது அது இன்னும் ரெட்டிப்பு பலன் கொடுக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வலது கை வந்து இடது காதோட நுனியை பிடிச்சிருக்கணும், இடது கை வந்து வலது காதோட நுனியை பிடிச்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தோப்பு காரணம் போட்டு அதுவும் உட்காந்து எந்திக்கணும். சும்மா மேல் டாப்பில் அந்த மாதிரி உட்காந்து எந்திக்கக்கூடாது, கீழே அப்படி உட்காந்து இப்படி எந்திக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க வந்து படிக்கக்கூடிய ஆர்வம் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த டயபெட்டிஸ்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்துடுது. இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி தோப்பு காரணம் போடுறது கணையம் வந்து செயல்படும். அதாவது அந்த கணையம் தான் டயபெட்டிஸ் வர்றதுக்கே காரணம், செயல்படாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த தோப்பு காரணம் தொடர்ந்து போடும்போது வந்து அந்த கணையத்தில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னும் நிரூபிக்கப்பட்டது. அதனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதன்கிழமை தோறும் ஏதாவது கஷ்டப்பட்ட பிள்ளைங்க, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு வசதிக்கேற்ப அவங்களுக்கு பென்சில் பேனா ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அதுவும் என்னால் முடியும்னு சொன்னால் ஒரு 3 பிள்ளைங்களை நீங்கள் தாராளமாக படிக்க வைங்க. கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க படிக்கிறது மூலமாக உங்கள் பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு சில விஷயத்தை தியாகம் பண்ணியே ஆகணும். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. பிள்ளைங்க வந்து எப்போவுமே ஒரு ஃப்ரீயான மைண்ட் செட்டில் இருந்து படிக்கணும். பிள்ளைங்க முன்னாடி நீங்கள் ஃபோன் பார்க்குறதோ அல்லது நீங்கள் ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருக்கிறதோ
அல்லது டிவி பார்த்துக்கிட்டு உங்கள் சொந்தக்காரங்க வரும்போது பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கும்போது பிள்ளைங்க வந்து படிக்க ஆர்வம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் ஃபோனில் என்ன பார்க்குறீங்கங்கிற ஆர்வம் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்க கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன படிக்கிற, என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ நீங்கள் கேளுங்க, டெய்லி கூட கேளுங்க. ஏன்னா பிள்ளைங்க கிட்ட இதை கேட்காம இருந்தோம் அப்படின்னா அம்மா அப்பா நம்மளை லூஸில் விட்டுட்டாங்க, நம்மக்கிட்ட எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில பிள்ளைங்கள்லாம் இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து படிக்கக்கூடிய ஆர்வம் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்காது. ஏன்னா வந்து அம்மா அப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா அப்பா இதெல்லாம் கேட்குறாங்க, அதனால் நம்ம படிக்கணும், இதெல்லாம் நம்ம பிள்ளை அம்மா அப்பா கிட்ட இதெல்லாம் காட்டணும், மார்க்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கலந்த ஆர்வம் வரும். கண்டிப்பாக படிப்பாங்க. பரிகாரம் அப்படின்னா ஏலக்காய் மட்டும்தாங்க. அதுதான் வந்து ஹயக்ரீவருக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு 3 ஏலக்காய் அல்லது 7 ஏலக்காய் வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டு உங்கள் பிள்ளைங்களோட ஸ்கூல் பேக்கில் போட்டுருங்க. இதை மட்டுமே நீங்கள் செய்யுங்க. அந்த ஏலக்காய் மூலமாக கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 7 நாளில் உங்கள் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.